ஈசனே சிவகாமி நேசனே என்கின்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி என் நேயர் பெருமக்கள் ஒரு வாசகத்திற்கு உற்ற துணையை கொடுங்கள். திருவாசகத்தை தெளிவிற படிங்கள். திருவாசகத்திற்கு முருகாதார், ஒரு வாசகத்திற்கு முருகார் என்ற வாக்கிற்கு இணங்க ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து உயர்வை கொடுங்கள். 6/12/2026 வாக்கிய பிரகாரம் 12 ராசிக்குரிய சனீஸ்வரனுடைய பெயர்ச்சி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கின்றார். தனுசு ராசி. காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை, ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே தருகிறது. இந்த தனுசு இருக்குதே மோசமான ராசி. எல்லாத்துக்கும் செய்யணும், எல்லாத்தையும் கொடுக்கணும், எல்லாத்தையும் வணங்கணும், எல்லாத்துக்கும் செய்யணும். அன்பு, பாசம், நேசம், மதிப்பு, மரியாதை, தொண்டு. அதனாலதான் அந்த தொண்டை வச்சிருக்கிறான், அறக்கட்டளை வச்சிருக்கிறான். தனுசுக்கு தான் அறக்கட்டளை வச்சிருக்கிறான், அந்த தனுசுக்கு தான் பல்கலைக்கழகத்தை வச்சிருக்கிறான், அதுக்கு பெரிய பெரிய நிறுவனத்தை வச்சிருக்கிறான், ஃபாரின் வச்சிருக்கிறான், அம்பாசிடர் வச்சிருக்கிறான், ஐரோப்பிய கலைகளை வச்சிருக்கிறான், ஆயக்கலை 64க்கு இருக்கு. ஏன்னா மூலம் போராடம் புத்திராடம் எல்லாத்துக்கும் சொல்ல வேண்டியிருப்பாங்க. எதுக்கு நட்சத்திரத்தை பெருமைப்படுத்தணும், எதுக்கு நட்சத்திரத்தை சிறப்பா ஆக்கணும்னு பாருங்க. அதுதான் தனுஷ். அப்பா 7:30 முடிஞ்சிருச்சு, பாதச்சனி முடிஞ்சிருச்சு, பஞ்சமாத்தனி முடிஞ்சிருச்சு, அட்டமசனி முடிஞ்சிருச்சு, கண்டகச்சனி முடிஞ்சிருச்சு, அர்த்தாஷ்டமம் முடிஞ்சிருச்சு. ஆல்வேஸ் குட் லயன், ஸ்டடி, ஆல்வேஸ் குட் லயன், பெர்ஃபெக்ட், ஆல்வேஸ் குட் லயன், பியூர்லின்னு தனுசு தான். எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, திருந்த மாட்டாங்க. தனுசு சீக்கிரம் திருந்தோம். பாத்தீங்களா? ஏன் சார், ஏங்க ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த அதிபதியினுடைய பவர், அந்த பாவகத்தன்மனுடைய பவர். சொல்லுக சொல்லை பிரிதர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மையா இருக்கு. அப்பதான் அதுக்கு மதிப்பு, அப்பதான் அதுக்கு மதிப்பு இருக்கும். அதனாலதான் அந்த சொல்லி ஆகணும், அந்த மதிப்பை சொல்லணும். எல்லா வகையிலையும் பிரஸ்டீஜ பார்க்கும். சார் வேலைக்காரன் மூலக்காரன், வேலைக்காரன்ட்ட கொஞ்சம் கனம் இருக்கிறத செய், கொஞ்சம் விவாதம் பண்ணுவான், கொஞ்சம் விவகாரம் பண்ணுவான், ஆனா வேலையை செஞ்சு முடிச்சிருவான் அப்படிங்கிறாங்கல்ல. கிராமத்துல, இண்டஸ்ட்ரியில, பொறியியல் துறையில, அபிசியல்ல, எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க வேலைக்காரன் தான், ஹெட் வெயிட் இருக்கிறதுனால அதுதான். அப்ப அந்த வகையில தனுசுக்கு நிச்சயமாக இந்த எதிர்காலம் திருக்கணிதமாக இருந்தாலும் பாக்கியமாக இருந்தாலும் மிகப்பெரிய அழைப்பையும் செழிப்பையும் தருவன். வேண்டத்தக்கது அறிவு நீ, எல்லாத்தையும் தருவதும் நீ. அவர்தான், அவர்தான், அதுல மாற்று கருத்து இல்லை. குருவாய் உருவாய் அருவாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் கதியாய் விதியாய் குருவாய் மறுவாய் அருள்வாய் குகன் குகனுக்குரிய குறைவில்லாத ராசி. மதிப்புக்கும் மரியாதைக்கும் தப்பு பண்ண பிடிக்கவே பிடிக்காது. துலாமுக்கும் தனுசுக்கும் தசா பத்தி பாத்துக்கங்க. உங்க லக்கணம் மிதுன லக்கணம் கன்னியா லக்கணம் இல்லாம இருக்கணும் பாத்துக்கங்க. நெகட்டிவ். நல்ல போல்டா செய்யுங்க, ப்ரொமோஷன் எழுதி கொடுங்க, புதிய வேலைக்கு போங்க, புதிய நிறுவனத்தை ஆரம்பிங்க. இதை விட சிறப்பா இருக்கக்கூடிய ஜாதகத்தை பாருங்க, பக்கத்துல இருக்கிற ஜோதிட வித்வான்கிட்ட கொடுங்க. எல்லாத்தையும் பார்த்து காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதை போல தனுசு ராசி பயன்படுத்தி கொள்வது மிக மிக இன்றியமையாதது, மிக மிக அவசியம். மிக மிக இன்றியமையாதது, மிக மிக அவசியம். இதை பண்ணிட்டீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். தனுசு ராசி அறக்கட்டளைனாலும் சரி, அட்மினிஸ்ட்ரேட்டரும் சரி, அரசியலும் சரி, நிர்வாகமும் சரி, சீர்திருத்தமும் சரி, கஞ்சல் குங்குமம், மஞ்சள் குங்குமம், கரும்பு, ஏலக்காய், தோட்டப்பயிர், மலைப்பயிர், தோட்டப்பயிர். சார் எல்லாமே ஹை சொசைட்டி, எல்லாமே ஹை சொசைட்டி. நீங்க சாதாரண சொசைட்டில ஹை சொசைட்டி. அதனாலதான் உங்களுக்கு அந்த பாக்கியம். ஹை சொசைட்டில வரக்கூடியவங்க நீங்க. ஆக கண்டிப்பாக உங்க தசாபத்தை பார்த்துக்கோங்க.
லக்னாதிபதி யாருன்னு மட்டும் தயவு செய்து பார்த்துக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், நல்லா ப்ராசஸ் பண்ணுங்க. எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்கக்கூடியது. படிப்பு தடை வராது, தொழில் தடை வராது, திருமண தடை வராது, மருத்துவம் சார்ந்த தொழில் வராது, மருத்துவங்கள் குறையும், வைத்திய செலவு குறையும். வீட்டிலேயே செய்யுங்க. ஒன்றும் இல்லை, ஒரு ரமண மகர்ஷியை வைங்க. கிரி உருவாகிய கிருபை கடலை கிருபை கூர்ந்தார் அருணாசலா. பார்த்தீங்களா? கிரி உருவாகிய கிருபை கடலை கிருபை கூர்ந்தார் அருணாசலா. அட்சரமலையை பாருங்க, ஆனந்தமா கொண்டாடுங்க. கிரிவலம் போங்க, செவ்வாய்க்கிழமை போங்க, 144 செவ்வாய்க்கிழமை, 144 144 செவ்வாய்க்கிழமை. நிச்சயமா 72 செவ்வாய்க்கிழமை போங்க, 73 போங்க. 73 போனா சூரியனுடைய உச்ச நம்பர். கண்டிப்பா இது பிராக்டிக்கலா ஒருத்தர் கொடுக்குறாங்க. 73 செவ்வாய்க்கிழமை போங்க. வெற்றி, பாதி வெற்றி உங்களை தொடர்ந்து வருதா இல்லையா? திருவண்ணாமலை அத மாதிரி செஞ்சு வருதா? வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பது மாற்று கருத்து அல்ல. ஏன்னா அந்த மாதிரி திருத்தலங்கள் நீங்க சொல்றதை செய்யக்கூடியது, நீங்க என்ன சொல்லுங்க அதை கேட்கக்கூடியது. மகிழம்பூ விருட்சம், மனமார்ந்த விருட்சம், மகிழம்பு விருட்சம், மங்களத்தை கொடுக்கும் விருட்சம், மகிழம்பு விருட்சம், மகிழ்ச்சியை கொடுக்கும் விருட்சம், மகிழம்பு விருட்சம். அனைத்து செல்வங்களும் குருமார்கள் இருக்கக்கூடிய சன்னதி, குருமார்கள் இருக்கக்கூடிய சன்னதி. அதுக்குத்தான் அதனுடைய பவர். அதனாலதான் எல்லாரும் கேட்கறது. ஒண்ணும் பண்ண முடியாது. கல்வி காலத்துல இப்ப எல்லாரும் அங்கேதான் போகக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சு. இதை மனதில் கொண்டு எது வேணாலும் ஆரம்பிங்க. புதிய தொழில், புதிய நிறுவனம், டெக்ஸ்டைல்ஸ், கடை, கல்வி, பைனான்ஸ் வேண்டாம். அதை மட்டும் விட்டுருவோம். மற்ற எல்லாத்தையும் பண்ணி கொண்டு சக்சஸ், வெற்றி யாருக்கு? மூலம், பூராடம், உத்திராடம், தனுசு ராசி. மறந்துடாதீங்க. 56%